ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்மளுடைய வீட்டிற்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தெய்வங்கள் நம் வீட்டிற்குள் பிரவேசம் செய்வார்கள் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் இந்த ஒரு நேரத்தில் மட்டும் எப்பொழுதும் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு கதவை சாத்தி வைக்காமல் திறந்து வைப்பது மிகவும் நல்லது. தெய்வங்கள் நினைத்தால் நம்முடைய வீட்டிற்குள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வரலாம், எந்த வழியிலும் வரலாம். இந்த நேரத்தில் தான் தெய்வம் வீட்டிற்குள் வர வேண்டும் என்று எந்த கட்டாயமும் கிடையாது. அப்படி ஒரு கட்டுப்பாட்டை தெய்வத்திற்கு நம்மால் விதிக்கவும் முடியாது. இதேபோல் நிலைவாசல் வழியாக நம் வீட்டிற்குள் தெய்வங்கள் நுழையும் என்பது நம்முடைய முன்னோர்களின் கூற்று. ஆனால் நம் வீட்டிற்குள் வரக்கூடிய காற்றின் மூலமாகவும் ஜன்னல் வழியின் மூலமாக கூட நம் வீட்டிற்குள் அந்த தெய்வ சக்தி நுழையும். அதிலும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இருப்பினும் அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் தெய்வம் வீட்டிற்குள் வரக்கூடிய நேரங்களை இவை தான் அப்படின்னு கணித்து வச்சிருக்கின்றனர். ஏன்னா அவர்கள் அந்த சூழ்நிலைக்கேற்ப அதை உணர்ந்திருப்பார்கள். அதை நம்மளுக்கும் சொல்லிவிட்டு போயிருக்கார்கள். இந்த நேரத்தில் நிலைவாசல் கதவை நம்ம திறந்து வைக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்காங்க. அது எந்த நேரம் என்பதை பற்றின இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தான் இன்றைக்கு பதிவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள். இந்த ஒரு நேரத்தில் நம்மளுடைய வீட்டு கதவை நம்ம திறந்து வைக்கும் பொழுது தெய்வங்கள் நம் வீட்டிற்குள் வந்து நமக்கு தேவையானவற்றை அருள்பாலிப்பார்கள் அப்படிங்கிறதான் ஐதீகம். ஏன்னா கடவுளே நம் வீட்டிற்குள் நம்மளுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம் அப்படின்னு எதுவாக இருந்தாலுமே அந்த தெய்வங்களை நம்ம வீட்டிற்குள்ளே அனுமதிக்கும் பொழுது தான் அந்த வீடானது எப்பொழுதும் சுபிட்சத்தோடு இருக்கும் அப்படிங்கிறது. வீட்டிற்குள்ளே இருக்கின்ற அந்த எதிர்மறை ஆற்றல்களுமே கண்ணுக்கு தெரியாமல் நம்மை விட்டு ஓடிவிட வேண்டும் அப்படிங்கிறதுனால வீட்டிற்குள் நிலையும் அந்த தெய்வ சக்தி இந்த ஒரு நேரத்தில் நம்ம வீட்டிற்குள் பிரவேசம் செய்யும். அதனால் இந்த ஒரு நேரத்தை மட்டும் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா நிலைவாச கதவை பூட்டாமல் திறந்து வைப்பது மிகவும் நல்லது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா பிரம்மமுகூர்த்த நேரம் என்று சொல்லப்படும் அதிகாலை வேளையில் தெய்வங்கள் பூலோகத்திற்கு வருகை தருவார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய வீட்டில் சூரிய உதயத்திற்கு முன்பாக நிலைவாசல் கதவை கூட்டி சுத்தம் செய்து தண்ணீர் தெளித்து கோலம் போட்டு வாசலில் தீபமேற்றி வைக்கும் பழக்கம் இருப்பவர்கள் தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு உடனே நிலைவாசல் கதவை அடைத்துவிட்டு வீட்டிற்குள் வரக்கூடாது. அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பே வீட்டு வாசலில் பார்த்திங்கன்னா கோலம் போட்ட பின்பு அந்த நேரத்தில் நம் வீட்டிற்குள் மகாலட்சுமியும் மற்ற தேவதைகளும் வருகை தருவார்கள் என்று ஒரு ஐதீகம். கோலம் போட்ட பிறகு கொஞ்ச நேரமாவது உங்களுடைய நிலைவாசல் கதவை திறந்து வைக்க வேண்டும். கோலம் போட்டு முடிச்சிட்டாவோம் அப்படின்ட்டு நம்ம அப்படியே அடைச்சிட்டு போயிடக்கூடாது. அந்த நேரம் அங்கே நின்று நம்ம மனதார அந்த வருகின்ற இறைவனை வருக வருகன்ட்டு மனதாரையோ நம்ம நினைத்து கொண்டு அந்த இடத்துல கைகூப்பி வணங்குவதே ஒரு சிறந்த விஷயம். அவசர அவசரமாக எல்லாத்தையும் வேலையும், அதாவது அதிகாலையில் சீக்கிரம் எழுந்திருக்க சொல்வது எதற்குனா, நம்ம இப்போ ஒரு 6 மணிக்கு மேலே சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்திருக்கிறோம்னா நமக்கு அடுத்து வேலை எல்லாமே டக்கு டக்குன்னு வரும். அடுத்து குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், நீங்கள் வேலைக்கு செல்வதாக இருக்கும், இப்படின்னு எல்லாம் டக்கு டக்குன்னு பார்க்கும்பொழுது நம்ம இதை முறைப்படி செய்ய முடியாது. இதே சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்துட்டோம்னா எல்லாத்தையும் நம்ம அதற்கப்புறம் பொறுமையாக செய்துக்கலாம். இதற்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி நிலைவாசலில் கோலம் போட்டு இறைவனை வரவேற்றதுக்கப்புறம் நம்ம அதற்கு உண்டான அதுக்கடுத்த வேலையை நம்ம செய்ய போகலாம். இப்படி தினமுமே செய்து கொண்டு வந்தாலே அந்த வீட்டில் தெய்வ கடாட்சம் அப்படிங்கிறது மிகுதியாக இருக்கும் அப்படிங்கிறதான். காலையில் உங்களுடைய வீட்டிற்குள் சூரிய உதயமாகும்போது சூரியனின் ஒளிக்கதிர்கள் வீட்டிற்குள் வரும்படியான சூழல் இருந்தால், அதாவது ஜன்னல் வழியாகவோ சூரிய உதயம் வீட்டிற்குள் வந்தால் அதுவும் தெய்வம் வீட்டிற்குள் வருவதாக தான் அர்த்தம். ஸ்க்ரீன் போட்டு சூரியனின் கதிர்களை பார்த்திங்கன்னா வீட்டிற்குள் வரவிடாமல் மறைக்காதீங்க. ஜன்னலையும் பார்த்திங்கன்னா அடைக்காதீர்கள். காலை நேரத்தில் எப்பொழுதுமே அனைத்து இடங்களுமே திறந்திருப்பது மிகவும் நல்லது. காலையில் பார்த்திங்கன்னா திறந்துட்டு நம்ம பாட்டு போயிடவும் கூடாது. அந்த இடத்துல நின்று கொஞ்சம் நேரம் இறைவனை நினைத்து அந்த இடத்துல நிற்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா மாலை நேரத்திலையுமே நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நிலைவாசல் கதவு அப்படிங்கிறது நல்லா திறந்த மேனிக்கு இருக்கணும். அப்போ தான் அந்த தெய்வங்கள் நம் வீட்டிற்குள் வந்த வண்ணம் இருப்பார்கள். கட்டாயம் நிலைவாசல் கதவை விளக்கேற்றும் பொழுது திறந்து தான் வைக்க வேண்டும். இதேபோல் இரவு நேரங்கள்லேயுமே நம்ம ஊர் அந்த குலதெய்வங்கள், காவல் தெய்வங்கள் எல்லாமே இரவு நேரங்களில் நம்மை காக்கவும் நம் ஊரை காக்கவும் ஊருக்குள் உலா வருவார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்துமே உண்டு.
இன்னும் சில கிராமங்களில் கூட இந்த பழக்கம் இருக்கும். அதாவது இரவு நடுஜாமத்தில் வெளியில் செல்லக்கூடாது, அம்மன் தெய்வம் காவல் தெய்வம் ஊருக்குள் வலம் வரும், அந்த சமயத்தில் நம்ம எதிர்படக்கூடாது என்றும் சொல்லியும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதை சில மனிதர்கள் உணர்ந்திருப்பார்கள். எதிர்பாராமல் நடுஜாமத்தில் சிலருக்கு இந்த மாதிரி கொலுசு சத்தம் கேட்பது, அவர்களே எதிர்பாராமல் நல்ல பன்னீர் வாசம் விபூதி வாசம் இதுகெல்லாம் வீசுவது போல அந்த நறுமணத்தையுமே உணர முடியும். நம்ம ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்போம். மறுநாள் காலை விடிந்தவுடன் இரவு நடந்தது கனவா நிஜமா என்று நினைவுக்கு நமக்கு வராமல் புரியாமல் குழப்பமாக இருக்கும். இதை நிறைய பேர் உணரும் வரை நம்பவே மாட்டார்கள். ஆனால் அனுபவபூர்வமாக உணர்ந்தவர்களுக்கு புரியும், இரவு தெய்வத்தின் நடமாட்டம் இந்த பூலோகத்தில் உண்டுதான் என்பது. ஏன்னா எதையுமே ஒரு மனிதன் உணராதவரை, அதாவது நான் கண்ணார பார்த்தாதான் அதை நான் நம்புவேன் அப்படிங்கிற மாதிரி. ஒரு சிலவங்க உணர்ந்து நான் அப்படி பார்த்தேன்னு சொன்னாலுமே அதை பார்க்காதவரை அவங்களுக்கு அது ஒரு மாயமாக தான் தெரியும். இதனால தான் அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் இரவில் வாசலுக்கு நேராக படுக்கக்கூடாது என்றும் சொல்வார்கள். இன்றளவும் அது உண்மைதான். இரவு தூங்கும்போது நம் வீட்டிற்குள் தெய்வங்கள் உள்ளே வரும். அதனால் வாசலுக்கு நேராகவும் படுப்பதை தவிர்த்து கொள்வது நல்லது. மூட நம்பிக்கையை உருவாக்குவதற்காக சொல்லப்பட்டுள்ள பதிவுகள் இது இல்லை. அந்த காலத்திலிருந்தே நம்முடைய முன்னோர்கள் சில விஷயங்களை நமக்கு நல்லது கெட்டது என்று சொல்லி வைத்து தான் சென்றுள்ளார்கள். கிராமமாக இருந்தாலும் சரி, நகரமாக இருந்தாலும் சரி, நம்ம வழிபடுகின்ற அந்த தெய்வங்களை முழு நம்பிக்கையோடு வழிபட்டு வந்தாலே இந்த மாதிரி விளக்கேற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே முறைப்படி நம்ம கடைபிடித்து கொண்டு வந்தாலே அவை நமக்கு எப்பொழுதுமே நல்லதை மட்டுமே கொடுத்து கொண்டு இருப்பார்கள் அப்படிங்கிறதான். எந்த ஒரு இடமா இருந்தாலும் அதை பாதுகாப்பதற்கென்று பார்த்திங்கன்னா தெய்வசக்தி என்கின்ற ஒன்று கட்டாயம் உள்ளது. அந்த கண்ணுக்கு தெரியாத நல்ல சக்தி தான் இன்றளவும் இந்த பூலோகத்தை காப்பாற்றி வருகிறது அப்படிங்கிறது ஒரு உண்மை. சில பேர் சில வடிவில் சொல்லுவாங்க கடவுளே இல்லை அப்படி இப்படின்னு. சில சமயங்களில் நமக்கு ஏற்படுகின்ற அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றுவதும் அதுதான். அது நமக்கு தெரியாது. நம்ம செய்கின்ற அந்த நல்ல காரியங்களுக்கு ஏற்ப, நமக்கு அந்த கர்ம வினைக்கேற்ப நமக்கு அந்த நல்லவைகள் நடக்கத்தான் செய்யும். அதனால் எல்லாத்தையுமே உணர்ந்து நீங்கள் நம்பிக்கையோடு வாழ்க்கையை கடந்து செல்லும் பொழுது எல்லாமே நல்லபடியாகத்தான் நடக்கும். சில அசம்பாவிதங்கள் காரணமாக மனிதர்களே தங்களுடைய உயிர்களை தானே தீர்த்து கொள்கிறார்கள். இதற்கெல்லாம் தெய்வங்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் கிடையாது. அது அவர்களுடைய விதிப்படி, அவர்களுக்கு அந்த கர்ம வினைப்படி நடக்கவிருக்கிறது நடந்து தான் ஆகணும். சில பேர் வாண்டடாகவே போய் சிக்குவாங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த கர்ம வினை காரணமாக வாழ்க்கை இப்படி அமைந்திருக்கலாம். அது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த இறைவனுக்குத்தான் தெரியும். அதுக்குள்ளே நம்ம செல்ல வேண்டாம். இருந்தாலும் நம்ம சொல்லிக்கொள்வது அதுதான். எது நடந்தாலும் அதை கடந்து போக பழகிக்கோங்க. இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க எல்லா சூழ்நிலையும் ஒரு நாடகம் மாதிரி தான். இருக்கிறவரை எந்த ஒரு பொருள் மீதும் ரொம்ப ஒரு மோகம் கொள்ளாமல் ஆசை கொள்ளாமல் நல்ல முறையில் நம்ம இறைவனை மட்டுமே முழு தினமும் நினைத்து கொண்டு வாழ்ந்தாலே அதுவே நமக்கு முக்தியை கொண்டு வந்து சேர்க்கும். மேற்சொன்னபடி பிரம்மமுகூர்த்த நேரத்தில் அதிகாலையில் எழுந்து பெண்கள் வாசலுக்கு கோலம் போடுறதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயார் வருகைக்கு கொஞ்ச நேரம் கோலம் போட்டு அந்த இடத்துல நின்று வரவேறுங்க. அதே போல் விளக்கேற்றும் பொழுது பூஜை செய்யும் பொழுதுலாம் எப்பொழுதும் இந்த ஜன்னல் எல்லாத்தையுமே திறந்து வைத்து பூஜைகளை செய்யுங்க. காலையில் எப்பொழுதுமே மறக்காமல் அந்த சூரிய உதயம் ஆகும் பொழுது அந்த சூரிய கதிர்கள் நம் வீட்டிற்குள் இருக்கின்ற அந்த இருளெல்லாம் நீக்கி நமக்கான ஒளியை தரணும்னா கட்டாயம் இவ்வாறான விஷயங்களை கடைபிடித்து கொண்டு வாருங்கள். நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு எல்லாமே நன்மையாகத்தான் நடக்கும். மீண்டும் நம்ம சொல்லிக்கிறோம். அதனால் நம்பிக்கையோடு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பின்பற்றி வரும் பொழுது வீடே எப்பொழுதுமே அந்த இறைக்கடாட்சத்தில் மிகுதியாக இருக்கும் அப்படிங்கிறதான். அதாவது நீங்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் குளித்து விட்டு நீங்கள் எப்பொழுது வேலைக்கு போவீங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்திற்கு வெளியே போகிறீங்கன்னா, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கணும், இது நிறைவேறணும் அப்படிங்கிற ஒரு ஆசை டக்குன்னு அது நிறைவேறணும், இன்றைக்கி நாள் நான் உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும்னா காலையில் எந்திரிச்சு குளித்து முடித்தோடனே அந்த மண் குடுவையில் பார்த்தீங்கன்னா குடிக்கின்ற தண்ணீர் அதை நல்லா நிரப்பி வச்சுக்கோங்க. அதை கொண்டு போய் உங்கள் வீட்டு பூஜை அறையில் போய் வச்சுருங்க. இறைவனிடம் மனதார வேண்டிக்கோங்க. உங்களுடைய குலதெய்வமும் இஷ்ட தெய்வத்திலே இன்றைக்கி நான் போகிற காரியம் நல்லபடியாக நடக்கணும்,
இல்லை ஒரு விஷயமா ஒரு பேச்சுவார்த்தை போகுது இப்படின்னு எதுவாக இருந்தாலும் அந்த விஷயம் கட்டாயம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பூரா காலையில் எழுந்திரிச்சு குளித்த உடனே அந்த மண்குடுவையில் தண்ணியை கொண்டு போய் பூஜை அறையில் வேண்டிட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் சாப்பிட போயிருங்க. சாப்பிட்டுட்டு வந்து அந்த தண்ணீரை குடிச்சிருங்க. அவ்வளவுதான். இது பார்த்தீங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம்னே சொல்லலாம். இது அனுபவ ரீதியாக நிறைய உணர்ந்த உண்மைகள். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தினம்தோறுமே வீட்டில் உள்ள ஆண்களோ பெண்களோ கடைபிடித்து வந்தாலே நீங்கள் நடத்துகின்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தொடங்குகின்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது வெற்றியை மட்டும்தான் கொடுக்கும். அவ்வளோ ஒரு அதிர்ஷ்டம் வாய்ந்த ஒரு தண்ணீராகவே இது கருதப்படுகிறது. அதனால் கட்டாயம் இந்த ஒரு விஷயத்தை மேற்கொள்ளுங்க. வாங்க இப்போ இறையாம்சம் நம்ம வீட்டில் தெய்வ கடாட்சம் இருப்பதை உணர்த்தும் அறிகுறிகளை நம்ம தெரிந்து கொள்ளலாம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம எப்பொழுதுமே நம்முடைய வீட்டில் பூஜை செய்து முடித்த பின்பு இறைவனிடம் ஏதாவது வேண்டுதல் வைத்த பின்பு நம்முடைய செவிகளுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்ல செய்திகள் வரும். அதாவது சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கோம்னா டக்குன்னு அது நிறைவேறாது. ஆனால் ஒரு சிலவங்களுக்கு அந்த வேண்டுதல் வச்சு இங்கிட்டு தான் வந்திருப்பாங்க. அந்த காதில் பார்த்தீங்கன்னா நல்ல செய்தி வந்து சேரும். அந்த நல்ல செய்தியானது பார்த்தீங்கன்னா அதாவது அவங்க வேண்டுனதாக இருக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் இருப்பவர்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்கலாம், அல்லது மற்றவர்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல செய்தியாகவும் இருக்கலாம். இப்படி நீங்கள் பூஜை அறையில் உங்கள் பூஜையை முடிச்சுட்டு இங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரியான நேர்மறையான செய்திகள் உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களை பூரிப்படைய செய்யும் அளவிற்கு உங்களை செவிகளில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் விழுது அப்படின்னாலே இறைவன் கட்டாயம் உங்கள் வீட்டில் குடியிருக்கிறார் அப்படிங்கிறது தான். ஒரு வீடானது இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் அதாவது சும்மா நம்ம இருக்கிறோம்னா அந்த வீட்டோட சூழ்நிலையை பொறுத்து அந்த வீட்டில் ஒரு விதமான வாசனைகள் வரும். இப்போ கிச்சனில் நம்ம பாத்திரங்களை விளக்காமல் போட்டிருக்கோம்னா கிச்சனில் ஒரு விதமான துர்நாற்றம் ஏற்படும். இப்போ வீடை நம்ம சுத்தம் பண்ணாமல் போட்டிருக்கோம்னா வீட்லேயுமே ஒரு விதமான கெட்ட அந்த எதிர்வினைகள் சூழ்ந்திருப்பதனால நமக்கு அது ஒரு அதாவது வெளியே நம்ம போகும்போது நமக்கு நல்லா இருக்கும், ஆனால் உள்ளே வந்த உடனே நம்மளுடைய அந்த மைண்ட் செட் அப்படியே டவுன் ஆகும். அப்போ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துல இல்லாமல் போகிறதுனால நம்ம வெளியே பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்துருக்கும், நமக்கு அது ஒரு சரிக்கு சமமாக போயிட்டுருக்கும். ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஒரு டவுன், நம்ம வந்த உடனே முகம் சுளிக்கிற அளவுக்கு நம்மளுடைய எனர்ஜி பூராமே லோ ஆன மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் எதிர்வினைகள் அதிகமாக இருக்கும். இதுவே சில சமயங்களில் நம்மளுடைய வீட்டில் சுப செய்திகள் பேசும்போதும் சரி எப்பொழுதுமே மங்களகரமான நறுமணம் வீச ஆரம்பிக்கும். இப்படியாக இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வீடு எப்பொழுதும் சுத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தெய்வங்கள் விரும்பி அந்த வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தொடங்க போகும் அந்த நல்ல காரியம் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. நிறைய பேர் இந்த நறுமணத்தை உணர்ந்திருப்பார்கள். வீட்டில் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஊதுபத்தி சாம்பிராணி தூபம் கூட நம்ம போட்டிருக்க மாட்டோம். ஆனால் நல்ல கோவிலில் இருந்து நம்ம கோவிலுக்கு போகும்பொழுது ஒரு வாடை வரும், ஒரு ஃபீலிங் வரும். அந்த ஒரு விஷயம் நம்ம வீட்டில் அப்படியே நமக்கு நடக்கும். அதாவது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பேசும் பொழுது சுபகாரியங்கள் இப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுதே நமக்கு இந்த மாதிரியான நேர்மறை ஆற்றல்கள் வருகிறது என்றால் நம்ம வீட்டில் இறைவன் குடியிருக்கிறார் அப்படிங்கிறது தான். அதாவது எல்லார் வீட்லேயுமே வீட்டு பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு தூய்மையாக வைத்து இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துகிறோமோ அந்தளவுக்கு அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா தெய்வ கடாட்சம் நிரம்பி இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. மனிதர்களுக்கு நமக்கு கஷ்டம் வராமல் இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது. ஏதாவது ஒரு சூழ்நிலையை எல்லாருமே பார்த்தீங்கன்னா கஷ்டத்தை அனுபவிக்க தான் செய்வோம். கஷ்டமே இல்லாமல் யாருமே வாழ்ந்து விட முடியாது. அப்படிப்பட்ட கஷ்டம் கட்டாயம் நம்முடைய குடும்பத்திற்கு வரும். அது பெரிய கஷ்டமாக மிகப்பெரிய கஷ்டமாக கூட இருக்கலாம். அதன் மூலம் நீங்கள் பல பிரச்சனைகளை சந்தித்து இருக்கலாம், பல வீண் விரயங்களை சந்தித்திருக்கலாம். இருப்பினும் அந்த பிரச்சனைக்கு கடவுள் ரூபத்தில் யாராவது ஒருவர் வந்து உங்களுக்கு தீர்வை வழங்கி கொண்டே இருப்பார். அதாவது நமக்கு கஷ்டம் அடுத்தடுத்து வரும், மனசளவும் வரும். ஆனால் எல்லாம் வந்தாலுமே நமக்கு கரெக்டாக அதற்கு தேவையான எல்லாமே இந்த சைடு இருந்தும் அந்த பலன்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு அமௌண்ட் தேவைப்படும், ஆனாலும் அந்த அமௌண்ட் கிடைக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்படும், அந்த கஷ்டத்திற்கான தீர்வும் பின்னாடியே வரும். இப்படி இருந்தாலும் உங்களுடைய தெய்வம் உங்கள் கூட எப்பொழுதுமே இருக்கிறார் அப்படிங்கிறதா. அதாவது நமக்கு வரக்கூடிய சங்கடங்களுக்கு தீர்வையுமே அவர் வழங்கி கொண்டே இருப்பார் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த ஒரு வேண்டுதல் வைப்பாங்க. அதாவது இத்தனை நாளுக்குள்ளே இது நடந்தால் நான் கோவிலுக்கு இப்படி செய்கிறேன், இல்லைன்னா இந்த ஒரு பரிகாரத்தை செய்கிறேன் அப்படின்னு நீங்களும் அதை ஏற்று மனதார பரிகாரத்தையும் வழிபாட்டு முறையிலும் செய்து வருவீர்கள்.
அந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் சில நாட்களிலே சுகமமாக முடிந்துவிடும். அது பணப்பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை உடல்நல கோளாறுகளாக கூட இருக்கலாம். அதாவது மலை போல் வந்த கஷ்டம் கூட பனி போல விலகி இருக்கும். அந்த அளவுக்கு இறைவன் நமக்கு இதை நிகழ்த்தி வைப்பார். உங்களுடைய பிரச்சனைக்கு உங்களுக்கு தீர்வை சொன்னது கட்டாயம் அந்த தெய்வத்தின் சொரூபம் தான். அதனால் அதில் சந்தேகமே கிடையாது. அதனால் எப்போதும் அந்த தெய்வ வழிபாட்டிலிருந்து நம்ம பின்வாங்கி விடவே கூடாது. மனித ரூபத்தில் கடவுள் தான் உங்களுக்கு ஏதேனும் உதவிகளை செய்துள்ளார் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். ஏன்னா நம்ம கஷ்டத்தில் புலம்பிக் கொண்டிருப்போம், இல்லை ஏதோ நினச்சிக்கிட்டு இருப்போம். திடீர்னு யாரோ வருவாங்க, நம்மிடம் பேசுவாங்க. அவங்க பேச்சை நம்ம கேட்ட உடனே நமக்கு ஒரு விதமான புத்துணர்ச்சி ஏற்படும். இது எல்லோருக்குமே நடந்து விடுவது கிடையாது. அப்போ அவங்க போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இருந்த அந்த கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே நம்ம விட்டு போன மாதிரி இருக்கும். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம மூவ் பண்ணிட்டு போயிடுவோம். இதேபோல் நமக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வரப்போகிறது என்பதை முன்கூட்டியே நம்முடைய உள் உணர்வும் சொல்ல ஆரம்பிக்கும். அப்படி இல்லை என்றால் யாராவது ஒருவர் முன்பின் அறிமுகம் இல்லாதவர்கள் கூட அந்த இடத்தில் நமக்கு உதவி செய்வார்கள். இப்படி இருந்தாலும் இறைவன் நம்ம கூட எப்பொழுதுமே இருந்து கொண்டு வசித்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. சிலதையெல்லாம் நம்ம செய்தே ஆக வேண்டும் என்று கட்டாயம் இருந்தால் கூட கடைசி சமயத்தில் நம்மால் அந்த ஒரு செயல்பாட்டை செய்ய முடியாமல் போய்விடும். இறைவன் அதை தடுத்து நிறுத்தி விடுவார். அதற்கு பின்பு தான் நாம் உணர்வோம், ஓஹோ நல்ல வேளை அந்த காரியத்தை நம்ம செய்யவில்லை, செய்திருந்தால் நம்ம பெரிய துன்பத்தில் சிக்கியிருப்போம் என்று. அந்த இடத்தில் உங்களை காப்பாற்றியதும் உங்களுடைய தெய்வம் தான். அதாவது இப்போ நம்ம திடீர்னு வெளியே போகிறோம், சில நேரங்களில் வெளியே போகும்பொழுது நம்மளுக்கு தடுக்கும் ஏதாவது, இல்லைன்னா ஏதாவது ஒரு விலங்குகள் இல்லை வண்டி, இப்படி ஏதாவது வண்டி பழுதாகுது, இல்லை நம்ம போகின்ற காரியங்கள் அன்றைய தினம் லேட்டாக போகிறோம், நமக்கே அந்த உள்வுணர்வு சொல்லுவோம், என்ன இன்றைக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கே அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம அந்த தடைகள் எல்லாத்தையும் தாண்டி அதற்கப்புறம் போய் அந்த இடத்துல நிற்கும்போது தான் தெரியும் நம்ம சீக்கிரம் வந்திருந்தால் அந்த இடத்துல நமக்கு பல பிரச்சனைகள் நடந்திருக்கும் அப்படின்னு. அப்போ அந்த தடைப்படுவது கூட நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிடணும். அப்போ இறைவன் தான் நம்மளை இந்த வேலையை செய்ய விடாமல் தடுத்திருக்காரு, இது ஒரு நல்லது தான் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கொள்ளணும். தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது அந்த மாதிரி தான். இந்த மாதிரியும் சில பேருக்கு நடந்திருக்கும். அந்த இடத்துல பெரிய அசம்பாவிதம் நடக்க இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சட்டுன்னு ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு அந்த தடங்கள் ஏற்பட்டிருக்கும். அதனால தான் வாசப்படியில் தடுக்குனா கூட உள்ளே அமர்ந்து தண்ணி குடிச்சிட்டு போகணுன்னு பெரியவங்க அந்த காலத்துலேயும் சொல்கிறாங்க. இதற்கெல்லாம் காரணம் இருப்பது இதுதான். நமக்கு அந்த எதிர்வினைகள் தாக்கிவிடக்கூடாதுன்னு நம்ம கூட இருக்கின்ற அந்த நேர்மறை ஆற்றலான இறைசக்தி நம்மளை தடுக்கும். இதை புரியாமல் அவசரத்தில் அப்படியே நம்ம விழுந்து ஓடுறோம்னா அங்கே போய் நமக்கு அடிபட தான் செய்யும். அதனால் அதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். சில சமயங்களில் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாமலே தடைகள் வந்து கொண்டே இருக்கும். திடீரென்று நீங்கள் எதிர்பாராமல் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் சந்தர்ப்பம் அமையும். அப்படி அந்த குலதெய்வத்தை தரிசனம் செய்து வந்த பின்பு நாமே எதிர்பார்க்காத நல்ல செய்தி ஒன்று நமக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட வியக்கத்தக்க சம்பவங்களும் நிகழும் பட்சத்தில் கட்டாயம் உங்கள் தெய்வங்கள் துணை நிற்கிறது என்பதில் சந்தேகமே கிடையாது. நம்ம ஒரு விஷயத்திற்கு போகணும்னு நினைப்போம், ஆனால் அந்த இடத்திற்கு அந்த சூழ்நிலை நம்மளை அழைச்சா மட்டும்தான் நம்மளால் போக முடியும். விடாப்படியாக நம்ம அந்த இடத்திற்கு போகணும்னு நினச்சாலும் அந்த இடத்தின் மூலம், அதாவது நம்ம அழைப்பு விடாமலே நம்ம வீண்டா விவாதமாக நம்ம போயே தீருவோன்னு போகிறோம்னா அந்த இடத்துல நமக்கு அசம்பாவிதம் தான் நடக்கும். நம்ம திடீர்னு ஏதோ நம்ம வேறு ஏதோ நினச்சிக்கிட்டு இருப்போம், ஆனால் அந்த இடத்துக்கு திடீர்னு போயிடுவோம். இப்போ நம்ம வெளியே போகிறோம், வெளியே வேறு ஒரு இடத்து சோழியாக போகிறோம். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளுடைய குலதெய்வ கோயிலுக்கோ இல்லை வேறு ஏதோ இஷ்ட தெய்வ கோயிலுக்கோ நம்ம போயிடுவோம். அப்போ இதற்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம மற்ற நாட்களில் சும்மா ஃப்ரீயாக இருப்போம், அப்போல்லாம் போக முடியாது. ஆனால் நம்ம வேறு ஏதோ காரணத்துக்காக போவோம், ஆனால் திடீர்னு பார்த்தா கோயிலில் போயிருப்போம். அப்போ அந்தந்த சூழ்நிலையில் இறைவன் நம்மளை அழைக்கிறார் அப்படின்னா அதற்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கத்தான் செய்யும். இப்படியான பல அற்புதங்கள் பல நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நமக்கு நடக்கத்தான் செய்யும். இது எல்லாமே தெய்வம் நம்ம கூட இருந்தால் தான் இந்த மாதிரியான அறிகுறிகள் நமக்கு நிகழும் அப்படிங்கிறத அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக நீங்கள் கஷ்டப்படக்கூடிய தருணங்களில் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு ஒரு விடிவு காலத்தை அந்த இறைவன் காட்டிக்கொண்டே இருந்தால் தொடர் கஷ்டங்கள் மூலம் உங்களை துயரப்படுத்தாமல் இந்த கஷ்டங்களுக்கான தீர்வு உங்களுக்கு கிடைத்தது, இந்த துயரத்திலிருந்து நீங்கள் மீண்டும் வந்து கொண்டே இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் உங்களுடைய வீட்டில் நடந்து கொண்டிருந்தால் உங்களது குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ
இறை வழிபாட்டையும் என்றென்றைக்கும் கைவிடாமல் நீங்கள் செய்து கொண்டே இருக்கணும். அவர்கள் எப்பொழுதுமே உங்கள் கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் உணர்ந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு தினந்தோறும் நன்றியை செலுத்தி கொண்டு நீங்கள் உங்கள் வேலையை ஆட்டோமேட்டிக்காக பார்க்க போய்கிட்டே இருக்கலாம். எந்த காரணத்தை கொண்டும் தெய்வங்களை, குலதெய்வங்களாக இருக்கட்டும், இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் அவர்களை மறந்து விடக்கூடாது. ஏன்னா நம்ம அவர்களை மறந்து விட்டோம் அப்படின்னா நம்ம கூட அந்த தெய்வ கடாட்சம் இருக்காது. அப்போ கோவிலில் மட்டும்தான் அந்த தெய்வ கடாட்சம் இருக்கும். நம்ம வீட்டில் குலதெய்வத்தை வழிபாடு செய்யும்போது தான் குலதெய்வம் கோவிலிருந்து நம்ம வீட்டிற்கு வந்து குடிகொள்ளும். குலதெய்வம் நம்ம வீட்டிற்கு வந்துட்டு போனாலுமே அந்த அருளானது நமக்கு எப்பொழுதும் இருக்கும். அப்போ நம்ம வீட்டில் என்ன பேசினாலும் என்ன செயல்படுத்தினாலும் அது நமக்கு அந்த குலதெய்வத்தினுடைய அருள் நமக்கு எல்லா வகையிலையும் அது நன்மை அளிக்கக்கூடும். இதே வீட்டில் விளக்கேற்றாமல் பூஜை செய்யாமல் எதுவுமே செய்யாமல் நம்ம பாட்டுக்கு இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் எதிர்வினைகள் தான் சூழ்ந்திருக்கும். வீட்டை எப்பொழுதும் சுத்தமாக வச்சுக்கோங்க. தினந்தோறும் பூஜைகளை மேற்கொள்ளுங்க. எல்லா வழிமுறைகளும் வீட்டில் அந்த அளவுக்கு நீங்கள் கோவில் போல் இறையாம்சத்தை பெருக்கி வைத்து கொள்ளுங்கள். அதே போல் நீங்களும் நல்ல முறையில் நல்ல எண்ணங்களை நல்லவைகளை சிந்தித்து கொண்டு அப்படி வாழும் பொழுதும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதாவது சாமி கும்பிட்றோம், பரிகாரங்கள் செய்கிறோம், திரும்ப போய் தவறுகளை செய்து கொண்டு சாமியை போய் வேண்டுவதில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்களும் ஒழுக்கமாக இருக்கணும், இறைவனையும் எப்பொழுதும் மறந்து விடக்கூடாது. இப்படி இருந்தாலே உங்களுக்கு அந்த இறைவனின் ஆசீர்வாதம் நிச்சயம் உண்டு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதேபோல் பார்த்தீங்கன்னா நீங்கள் தினமும் காக்கைக்கு சோறு வைக்கும் பழக்கம் உடையவர்களாக இருந்தால் நிச்சயம் இதை நீங்கள் உற்று நோக்கி பாருங்கள். நீங்கள் சாதம் வைக்கும் பொழுது காக்கை சாதத்தை சாப்பிடாமல் சிறிது நேரம் அமைதியாக வீட்டை பார்த்து கொண்டே இருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து தான் அது சாப்பிட துவங்கும். இதை கவனித்து பார்த்தால் தெரியும். இப்படி காக்கை உங்கள் வீட்டை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தால் அங்கு குலதெய்வம் அருள் நிச்சயம் இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். குலதெய்வம் வாசம் செய்வதால் தான் பிரித்துக்கள் ரூபமாக காக்கைகள் நம் வீட்டை உற்று நோக்குகிறது. சாதத்தை எடுக்க வந்த காக்கை சாதத்தை எடுக்காமல் நம் வீட்டையே பார்த்து கொண்டிருந்தால் குலதெய்வ வாசம் உண்டு அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொள்ளணும். மேலும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டில் திடீரென்று நறுமணங்கள் வீசும். வீட்டில் சந்தனத்தின் நறுமணம், விபூதியின் நறுமணம், பூவின் வாசம், இந்த வாசனைகள் எல்லாம் நம்மளுடைய வீட்டில் திடீரென்று வருகிறது என்றால் அந்த வீட்டில் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கிறது என்று அர்த்தம். கோவிலில் உங்கள் குலதெய்வத்திற்கு செய்யப்படும் சந்தன அபிஷேகம், விபூதி அபிஷேகம் என்று இப்படி பார்த்தீங்கன்னா இவ்வாறான வாசனைகள்லாம் ஆலயங்களில் குலதெய்வத்திற்கு இந்த பூஜைகள் செய்யும் பொழுது நம்ம வீடுகள்லையுமே இந்த வாசம் அடிப்பதற்கு காரணம் குலதெய்வமானது நம்ம வீட்டில் இருப்பதற்கான உண்மைதான் அப்படிங்கிறதை நம்ம புரிந்து கொள்ளணும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் பூஜை அறைகளில் எல்லா இடங்களையுமே பள்ளிகள் நடமாட்டத்தை நம்ம காணலாம். பள்ளிகள் இருப்பதை வைத்து கொண்டும் நம்ம குலதெய்வம் இருப்பதை கண்டுகொள்ளலாம். ஏன்னா ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் பள்ளிகள் இருக்கும், ஒரு சில வீடுகளில் பள்ளிகளே இருக்காது. பள்ளிகள் இருப்பதும் ஒரு வகையில் நல்ல சகனங்களை நிறைந்திருப்பது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். நம்ம நிறைய வேலைகளில் ஈடுபட்டு இருப்போம், ஆனால் குறிப்பாக பூஜை நேரங்களில் பார்த்திங்கன்னா பள்ளிகள் அதிகமாக நம்ம சத்தமிடுவதை கவனித்திருக்க மாட்டோம். சத்தமிட்டிருக்கோம் ஆனால் நம்ம கவனித்திருக்க மாட்டோம். ஏதோ சவுண்டு விடுது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம இருந்திருப்போம். அந்த நேரத்தில் நம்ம கவனிக்கும் பொழுது தான் அந்த நேரத்தில் குலதெய்வமானது அந்த இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொள்ளணும். பள்ளிகள் எப்பொழுதுமே சத்தமிடுவது கிடையாது. அது நிறையாக இருந்தாலும் கூட குறிப்பாக சத்தமிடாமல் தான் இருக்கும். அப்போ குறிப்பிட்ட நம்ம பூஜைகளில் ஈடுபடும் பொழுது இல்லாத ஒரு விஷயங்களில் நம்ம ஈடுபடும் பொழுது பார்த்திங்கன்னா பள்ளி சத்தம் விடுதுன்னா அதற்கு பின்னால் உள்ள குலதெய்வ அருளையும் அதற்கு பின்னால் உள்ள விஷயத்தையும் நம்ம தெரிந்து கொள்ளணும். மேலும் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பெரும்பாலும் குலதெய்வமாக கருதப்படுவது கருப்பசுவாமி, ஐயனார், முனியசாமி போன்ற ஆண் தெய்வங்களால் குலதெய்வமாக இருக்கும். இந்த தெய்வங்களுக்கெல்லாம் நாம் சுருட்டை ஒரு பிரசாதமாக வைத்து வழிபடுவோம். அதற்கு ஏற்றாற்போல் உங்கள் வீட்டில் சம்பந்தமே இல்லாமல் திடீரென்று சுருட்டு வாசனை வருவதை நீங்கள் உணர்கிறீர்கள் என்றால் உங்கள் குலதெய்வத்தின் நடமாட்டம் உங்கள் வீட்டில் இருக்கிறது என்பதையும் நீங்கள் முழுமையாக நம்பலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம். அதாவது நீங்கள் எப்போதும் கோவிலுக்கு சென்று வரும்போது அங்கு கொடுக்கப்படும் எலுமிச்சை பழத்தை வாங்கி வந்து உங்கள் வீட்டின் நிலைவாசலில் அல்லது பூஜை அறையில் வைத்திருப்பீர்கள். அப்படி வைக்கப்பட்ட எலுமிச்சை பழம் நாட்கள் செல்ல செல்ல சுருங்கி காய்ந்து போகிறது என்றால் உங்கள் வீட்டில் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆனால் அதே எலுமிச்சை பழம் அழுகி போகின்ற நிலைக்கு வரும்போது உங்கள் வீட்டில் இறைசக்தி என்பது துளியும் இல்லை, துர்சக்திகள் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது என்பதை உணர்ந்து கொள்ளலாம். எலுமிச்சை பழம் காய்ந்து போவதும் சரி,
அழுகி போகிறதுக்கு நமக்கு வித்தியாசம் தெரியும். அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அழுகி நம்மளுக்கு தண்ணியாக ஒரு மாதிரி போயிடுச்சுன்னா அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். அடுத்ததாக உள்ள அறிகுறி பார்த்திங்கன்னா, சில சமயங்களில் உங்கள் வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் குறித்தோ அல்லது நல்ல காரியங்கள் குறித்தோ பேசும்பொழுது, இந்த நல்ல காரியங்கள் குறித்து உங்கள் குலதெய்வங்களிடம் நீங்கள் பிரார்த்தனை வைக்கும் பொழுது உங்கள் குலதெய்வங்கள் அதற்கு சம்மதம் தெரிவிக்கும் நோக்கத்தில் ஒரு சில விஷயங்களை செய்வார்கள். இதில் சிலருக்கு தெரிந்த பொதுவான விஷயம், உங்கள் குலதெய்வத்தின் மேல் வைக்கின்ற பூ கீழே விழும் அல்லது எலுமிச்சை பழம் கீழே விழும் போன்ற இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். ஆனால் இதை தாண்டி சில நிகழ்வுகள் நடக்கும். நீங்கள் சுப காரியங்கள் குறித்து பேசும் பொழுது அல்லது பிரார்த்தனையில் ஈடுபடும் பொழுது நீங்கள் அதை பேசிய ஒரு சில மணி நேரத்திற்குள்ளாகவே உங்களுக்கு தெரிந்தவர்கள் யார் மூலமாகவோ கோவிலில் இருந்து பூ கொண்டு வந்திருக்கிறேன், பிரசாதம் கொண்டு வந்திருக்கிறேன் என்று வருவார்கள். இது உங்கள் குலதெய்வம் தான் செய்யும். அவர்கள் அதற்கு சம்மதம் தெரிவிப்பதை இப்படி கூட நம்மால் உணர்ந்து கொள்ளலாம். இது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இந்த நிகழ்வானது நடந்து விடுவது கிடையாது. உண்மையான பக்தியும் அன்பு நம்ம முழுமையாக நம்பிக்கையோடு நம்ம அவரை வழிபட்டு கொண்டே இருக்கும் பொழுது தான் இவ்வாறான விஷயங்கள் நமக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையுமே இறைவனை மட்டும் நம்ம தாழ்த்தியும் இறைவனே கிடையாது அப்படிங்கிற மோசமான சிந்தனைக்குள்ளேயும் நம்ம போயிடக்கூடாது. ஏன்னா உலகத்தில் நடப்பது எல்லாமே ஒரு மாய விளையாட்டுக்கள் தான். அதில் நடப்பது எல்லாமே நம்மளுடைய நன்மைக்கு இறைவனை சேர்ந்தால் மட்டும்தான் அது நடக்கும். அதனால் ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லதாகவும் முடியும், ஒரு சில விஷயங்கள் கெட்டதாகவும் முடியும். அதை வைத்துக்கிட்டு நம்ம திடீரென்று இறைவன் எனக்கு இதை செய்யலைன்ட்டு நம்ம சாடி அவரை வையக்கூடாது. அதே சமயம் இறை வழிபாட்டிலிருந்து நம்ம பின்வாங்கி கொண்டே இருக்கக்கூடாது. தொடர்ந்து வழிபட்டு கொண்டே இருக்கணும். எது நடந்தாலுமே இறைவனுடைய செயல் அப்படின்ட்டு நம்ம போய்கொண்டே இருக்கணும். அப்போ தான் எல்லாமே நமக்கு நல்லதாக நடக்கும் அப்படிங்கிறதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். இந்த மேற்கூறிய அறிகுறிகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் அந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் இறையருள் பெற்று என்றும் நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.